வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல விலங்குலகம் பாடத்திலிருந்து வகுப்பு வட்டவாயினை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டவாயினங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சைக்ளோஸ்டொமாட்டான்னு சொல்கிறோம். இந்த சைக்ளோஸ்டொமாட்டாங்கிற வார்த்தை கிரேக்கத்திலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கிரேக்கத்தில் சைக்ளோஸ் அப்படின்னு கேட்டினா வட்டம்னும், ஸ்டொமாட்டா அப்படின்னு கேட்டினா வாயின்னு அர்த்தம். ஸோ வட்ட வடிவ வாய் இருக்கக்கூடிய விலங்குகளை கொண்ட வகுப்பாக இந்த வட்டவாயினை அதாவது சைக்ளோஸ்டொமாட்டா கிளாஸ் இருக்குது. இந்த சைக்ளோஸ்டொமாட்டோட வாய் வட்டமாக இருக்குது. ஸோ தாடைகள் இல்லாமல் இருக்குது. தாடைகளற்ற பண்புங்கிறது மிகவும் பழமையான பண்பாக இந்த வட்டவாயின விலங்குகளில் இருக்குது. ஸோ இந்த வட்டவாயினை உறிஞ்சும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதாவது உணவுப் பொருள்களை உறிஞ்சி உட்கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட தகவமைப்பு பெற்ற வாயை பெற்றிருக்குது. உடலை பொறுத்த வரைக்கும் நீளமாக ஒல்லியாக விலாங்கு மீன் மாதிரி இருக்கும். ஸோ வட்டவாயினில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் வெப்பம் மாறும் விலங்குகளாக இருக்காங்க. வெப்பம் மாறும் விலங்குகள்னால் பாக்கிலோதெர்ம்ஸ்னு சொல்கிறோம். பாக்கிலோதெர்மிக் அனிமல்ங்கிறது சூழ்நிலையில் வெப்பம் மாற மாற தன்னோட உடல் வெப்பநிலையும் மாற்றி அமைத்து கொள்ளும். சூழ்நிலையில் வெப்பம் குறைஞ்சதுன்னா உடல் வெப்பநிலையை குறைத்து கொள்ளும். சூழ்நிலையில் வெப்பம் அதிகமாச்சுன்னா உடல் வெப்பநிலையை அதிகப்படுத்தி கொள்ளும். இப்படிப்பட்ட விலங்குகளை நம்ம பாக்கிலோதெர்மிக் அனிமல்னு சொல்கிறோம். சைக்ளோஸ்டொமாட்டா விலங்குகள் அனைத்தும் பாக்கிலோதெர்மிக் அனிமலாக இருக்குது. ஸோ பெரும்பாலான விலங்குகள் ஒட்டுண்ணியாக இருக்குது. அதுவும் மீன்களில் புற ஒட்டுண்ணிகளாக இருக்குது. மீன்களின் புறப்பரப்பில் ஒட்டுவதற்கேற்ப தகவமைந்த வாய் இந்த சைக்ளோஸ்டொமாட்டாவில் இருக்குது. ஸோ மீன்களோட புறப்பரப்பில் ஒட்டி அதை காயத்தை ஏற்படுத்தி அந்த காயத்தில் வரக்கூடிய இரத்தத்தை உறிஞ்சி இந்த விலங்குகள் உயிர் வாழ்கிறாங்க. ஸோ அப்போ சைக்ளோஸ்டொமாட்டா மீன்களில் புற ஒட்டுண்ணிகளாக வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். சைக்ளோஸ்டொமாட்டா விலங்குகளில் கருவளர்ச்சி காலத்தில் ஏற்படக்கூடிய முதுகுநானானது முதுகெலும்பு தொடராக மாற்றீடு செய்யப்படும். இந்த முதுகெலும்பு தொடரும் மண்டை ஓடும் குருத்தெலும்பால் ஆக்கப்பட்டிருக்கும். சைக்ளோஸ்டொமாட்டா அனைத்தும் கடலில் உயிர் வாழக்கூடியது. கடலில் உயிர் வாழ்ந்தாலும் இவங்க இனப்பெருக்கத்துக்கோசரம் நன்னீருக்கு போகிறாங்க. அப்படி கடலில் உயிர் வாழ்ந்து இனப்பெருக்கத்திற்கோசரம் நன்னீருக்கு வலசை போகிறத நம்ம அனட்ராமஸ் மைக்ரேஷன்னு சொல்கிறோம். அனட்ராமஸ்ங்கிறது கடலில் இருந்து ஆற்றுக்கு வலசை போகிறத நம்ம அனட்ராமஸ் மைக்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ இனப்பெருக்கத்துக்கு பின்னாடி அந்த இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் சில நாட்களுக்கு பிறகு இறந்துடுவாங்க. ஸோ இனப்பெருக்கத்தின் வாயிலாக உருவான லார்வாக்கள் ஆற்றில் உயிர் வாழ்கிறாங்க. ஆற்றில் பல வளர் உரு மாற்றத்துக்கு பிறகு மீண்டும் கடலுக்கே வந்துடுறாங்க. இடப்பெயர்ச்சிக்குன்னு சைக்ளோஸ்டொமாட்டா விலங்குகளில் எந்த ஒரு சிறப்பு உறுப்புகளும் கிடையாது. ஸோ இதில் அண்டுலேட்டிங் மெம்பரேன்னு காணப்படுது. ஸோ அந்த அண்டுலேட்டிங் மெம்பரேனை வச்சு இடப்பெயர்ச்சி செய்யுது. ஸோ சுவாசம் செவில் மூலமாக நடக்குது. சுவாசத்திற்கென 6 முதல் 15 இணை செவில் பிளவுகள் காணப்படும். ஸோ இதன் வழியாக சுவாசம் செய்யும். மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுது. இதயம், இரத்த குழாய், இரத்தம் காணப்படுது. இரத்த குழாய் வழியாக இரத்தம் பாய்ந்து செல்லும். இதில் ஈரறை இதயம் காணப்படுது. ஒரு மேலறை ஆரிக்கிள் 1, ஒரு கீழறை வென்ட்ரிக்கிள் 1, 2 அறைகள் காணப்படும். இனப்பெருக்கத்தின் வாயிலாக தோன்றக்கூடிய இளம் உயிரியை நம்ம லார்வான்னு சொல்கிறோம். இந்த லார்வா பல வளர்ச்சி படிநிலைகளை கடந்து முதிர் உயிரியின் அமைப்பை ஒத்து காணப்படும். ஸோ இதோட வாழ்க்கை சுழற்சியில் தோன்றக்கூடிய லார்வாவுக்கு பேர் அம்மோசிட்டஸ் லார்வான்னு சொல்கிறோம். ஸோ வட்டவாயினுக்கு எடுத்துக்காட்டு பெட்ரோமைசான், லாம்ப்ரே. என்ன மாணவர்களே, இன்றைக்கு நாம் வகுப்பு வட்டவாயினை பற்றி பார்த்தோம். வாங்க இதை சார்ந்து சில வினாக்கள் விடைகள் அதற்கான விளக்கங்களை பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். ஸோ வட்டவாயின விலங்குகளின் முக்கிய பண்புகள் என்னென்ன? இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தொன்மையான தாடைகளற்ற வெப்பம் மாறும் விலங்குகள். ஸோ ஃபஸ்ட்டு தொன்மையான விலங்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தொன்மையான விலங்கு. ஸோ வட்டவாயினின் தொன்மையான விலங்குன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் ஜா, லோயர் ஜா தாடைகளற்ற விலங்குகளாக இருக்கிறாங்க. அதனால் தொன்மையான விலங்குகள்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது தாடைகளற்ற வெப்பம் மாறும் விலங்குகள். தாடைகளற்ற விலங்காக இருக்குது, வெப்பம் மாறும் விலங்காக இருக்குது. இதை சார்ந்து மூன்றுமே சரியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது வட்டவாயின மீன்களின் மேல் ஒட்டுண்ணியாக வாழக்கூடியவை. ஸோ பெரும்பாலான வட்டவாயின மீன்களின் மேல் புற ஒட்டுண்ணியாக தான் வாழுது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது நீண்டு ஒல்லியான விலாங்கு போன்ற உடல். வட்டவாயினோட உடல் பார்த்திங்கன்னா நீண்டதாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், விலாங்கு மீன் மாதிரி இருக்கும். ஸோ அதை சார்ந்து இந்த ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அனைத்தும் சரியானவை. ஸோ அனைத்தும் சரியானவைங்கிறது மேலே இருக்கக்கூடிய அனைத்தும் சரியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சார்ந்து வட்டவாயின விலங்குகளின் முக்கிய பண்புகள் என்னென்னங்கிறதுக்கு அனைத்தும் சரியானவைங்கிறது ஆன்சரை நம்ம குறிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். வட்டவாயின விலங்குகளின் முக்கிய பண்புகள் என்னென்னங்கிறதுக்கு அனைத்தும் சரியானவைங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ வட்டவாயின விலங்குகளின் இனப்பெருக்க சுழற்சி பற்றி என்ன கூறலாம்? ஃபஸ்ட்டு நன்னீருக்கு வலசை செல்கின்றன, ரெண்டாவது கடலுக்கு வலசை செல்கின்றன, மூன்றாவது இனப்பெருக்கத்திற்கு பின் சில நாட்களில் இறந்து விடுகின்றன. அடுத்தது ஏ மற்றும் சி சரியானவைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஸோ வட்டவாயின விலங்குகள் அனைத்தும் கடலில் உயிர் வாழும். இனப்பெருக்கத்திற்கென இவங்க கடல்லேருந்து எங்கே போகிறாங்கன்னா ஆற்றுக்கு போகிறாங்க. அப்போ கடல் நீர்லேருந்து நன்னீருக்கு வலசை செல்கின்றன அப்படிங்கிற ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது கடலுக்கு வலசை செல்கின்றன இருக்குது. ஸோ கடலுக்கு வலசை செல்கின்றன அப்படிங்கிறது தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது இனப்பெருக்கத்திற்கு பின் சில நாட்களில் இறந்து விடுகின்றன. ஸோ கடலில் உயிர் வாழக்கூடிய வட்டவாயின ஆற்றுக்கு சென்று இனப்பெருக்கம் செய்து பிறகு அங்கே சில நாட்கள் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் வந்து இறந்து போயிடுது. ஸோ அதை சார்ந்து இனப்பெருக்கத்திற்கு பின் சில நாட்களில் இறந்து விடுகின்றனங்கிறது சரியாக இருக்குது. ஸோ அடுத்தது ஏ மற்றும் சி சரியானவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வினாவை பொறுத்த வரைக்கும் விடைங்கிறது ஏ மற்றும் சி சரியானவைங்கிறது கரெக்டாக நம்ம சரியான விடையாக குறிக்கலாம். ஸோ வட்டவாயின விலங்குகளின் இனப்பெருக்க சுழற்சி பற்றி என்ன கூறலாம்ங்கிறதுக்கு ஏ மற்றும் சி சரியானவைன்னு நம்ம குறிச்சிருக்கோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். வட்டவாயின விலங்குகளின் இனப்பெருக்க சுழற்சி பற்றி என்ன கூறலாம்ங்கிறதுக்கு ஏ மற்றும் சி சரியானவைங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க நம்ம அடுத்த வினாவை பார்க்கலாம். வட்டவாயினவற்றின் பழமைத்தன்மை எதை வைத்து குறிப்பிடப்படுகிறது? ஸோ வட்டவாயினை வந்து பழைய உயிரிகள் தொன்மையான உயிரிகள்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி தொன்மையான உயிரிகள்னு சொல்கிறோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாலின இனப்பெருக்கம். ஸோ பாலின இனப்பெருக்கம் செய்யுதான்னு கேட்டால் கிடையாது, பால் இனப்பெருக்கம் செய்யுது. ஸோ அதை சார்ந்து ஃபஸ்ட்டு வினா வந்து தப்பாக இருக்குது. ஸோ ரெண்டாவது தாடைகள் அற்ற வாய். ஸோ வாய் வந்து வட்டமாக இருக்கிறதுனால தான் இந்த விலங்குகளை நம்ம வட்டவாயின்னு சொல்கிறோம். வாயில் தாடைகள் கிடையாது. ஸோ அப்போ தாடைகள் அற்ற வாய் இருக்கிறதுனால தான் வட்டவாயினங்கிறது தொன்மையான உயிரிகள் நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது செதில்களை பெற்றிருத்தல். ஸோ வட்டவாயின உடல்களில் செதில்கள் எதுவும் கிடையாது. ஸோ செதில்களற்ற உடல் காணப்படும். ஸோ அடுத்தது பற்களற்ற தாடை. ஸோ பற்கள் தெளிவாக காணப்படும். ஸோ பற்களை வைத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றாக பற்றி பிடிக்கும். மீன்களில் புற ஒட்டுணிகளாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து பற்களற்ற தாடைகள்ங்கிறது தவறாக இருக்குது. வட்டவாயினவற்றின் பழமைத்தன்மை எதை வைத்து குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிற வினாவுக்கு தாடைகளற்ற வாய்ங்கிறது சரியான விடையாக இருக்கும். வாங்க நம்ம விடை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். வட்டவாயினவற்றின் பழமைத்தன்மை எதை வைத்து குறிப்பிடப்படுகிறதுங்கிறதுக்கு தாடைகளற்ற வாய்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கு நாம் வகுப்பு வட்டவாயினை பற்றின கான்செப்ட், அதை சார்ந்து சில வினாக்கள், விடைகள் மற்றும் விளக்கங்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.